வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினமும் ஓர் சிந்தனையில் 11/10/2025 இன்றைய நற்சிந்தனையின் தலைப்பாக தவம். மகரிஷி நமக்கு கொடுத்த வேதாந்தரியத்தில் நல்ல ஒரு தலைப்பு தவம். தினந்தோறும் சமையல் அறையில் பாத்திரத்தை உபயோகித்து அதை சுத்தம் செய்து வைத்தால்தானே மறுநாளைக்கு நன்றாக இருக்கும். அதே போலதான் மனதையும் தூய்மை செய்து அதன் நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். இதையே மகரிஷி இன்றைய நற்சிந்தனையில் தவம் என்னும் யோகமானது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறி. இதன் மதிப்புணர்ந்த பெரியோர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணம் செய்து மனித குலத்துக்கென உருவாக்கி போற்றி காத்து தேவையும் தகுதியும் உள்ளவர்களுக்கு உதவி செய்தனர். தற்காலத்தில் வாணிப நோக்கமுள்ள பலரால் யோகத்தின் கருத்தும் செயல்முறைகளும் விளைவுகளும் திரித்து கூறப்படுகின்றன. அவ்வாறே பரவலாக போதிக்கப்பட்டும் வருகின்றன. மாயாஜாலங்களை புரிந்தும் மக்களை மயக்கவல்ல அற்புத ஆற்றல்களை அளிக்கும் பயிற்சி முறையே யோகம் என்றும், தனி மனிதனின் பெருமையும் புகழையும் உயர்த்தும் ஒரு சாதனைத்தான் யோகம் என்றும் பொதுமக்கள் கருத்து கொள்ளுமாறு யோகத்துக்கு பொருள் கூறப்படுகிறது. பல இடங்களில் யோகம் என்னும் தவத்திற்கு உண்மை விளக்கம் கூறி வருகிறேன். அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மை உணர்ந்த தெளிவிலே மன நிறைவும் பெறுகின்றனர். மனதை உயிர்மேல் வைத்து பழகும் தியானமோ, அசைவற்று நினைவற்று இருக்கும் சாதனையோ, பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ தற்சோதனையோ மாத்திரம் தவம் அன்று. மனித பிரிவின் பெருநோக்கத்தையும் மதிப்பையும் உணர்ந்து அறிவு நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தனது இயல்பாக கொண்டு அயராது விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே தவமாகும். இத்தகைய பண்பாட்டுக்கு தன்னை தகுதியாக்கி கொள்ளும் பயிற்சி முறைகளே தியானம், தற்சோதனை, உடற்பயிற்சி, அறநெறி விளங்கி கொள்ளும் போதனை, வேதாந்த விளக்கங்கள் இவையாகும். இவையெல்லாம் வழிகளே. அறிவை அறிந்த பேரறா வாழ்வே ஆகும். மனதை அலைய விடாமல் சரியான நிலையில் வைப்பதுதான் தவம். உடல் வளர்ச்சி பெற்ற உடனேயே தவத்தை கற்று செய்ய வேண்டும். நபிகள், புத்தர் போன்ற மகான்கள் ஆழ்ந்த தவத்தினால் உணர்ந்த உண்மைகளை மனித குலத்திற்கு நன்னெறிகளாக அருளியுள்ளனர். மனதை வளப்படுத்த வேண்டியது அனைவரும் அவசியம் என்று ஆகிவிட்ட இக்காலத்தில் சித்தர்களின் தான முறையை தற்கால வாழ்வின் சூழ்நிலைக்கு ஏற்ப தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களால் எளிமைப்படுத்தி உள்ளார். முன்னதாக தவம் பயின்றவர்கள் தங்கள் ஆற்றலை கொண்டு ஒருவரது உயிரின் இயக்க மையத்தை கீழிருந்து அழுத்தம் கொடுத்து மேலே கொண்டு வந்து ஆற்றலை எழுப்பிவிடலாம். தவத்தின் போது மன அலைச்சூழல் குறைவதனால் மன அமைதி பெறுகிறது. இதனால் மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்கின்றன. உயிர் மேலேயே மனதை வைத்து தவம் செய்வதால், அதனை உற்று நோற்பதால் ஓர்மை ஏற்படுகிறது. ஓர்மையுடன் பார்ப்பதால் அறிவு கூர்மை பெறுகிறது. அவ்வறிவை கொண்டு ஒரு செயலை நாம் இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது என்ற நேர்மை உண்டாகிறது. இவ்வாறு எல்லா ஒழுக்கங்களும் சீராக அமைந்து சீர்மையும் பெறுகிறது. மேலும் தவ பயிற்சியினால் 5 குணநலன்களை நாம் பெறுகிறோம். அவை நுண்மான் நுழைபுலன், எதையும் ஆராய்ந்து அறியும் தெளிவு, பெருந்தகைமை. என்ன பெருந்தகைமை என்பது? எல்லா உயிரினங்களும் இறைநிலையின் தோற்றங்களே என்று உணரும் பெருந்தகைமையும் உண்டாகிறது. ஏற்புத்தன்மை, எத்தகைய சூழ்நிலையிலும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கையை போதிக்கக்கூடிய பாடமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவமும் கிடைக்கிறது. இணக்கத்தன்மை, எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தகுதியே இணக்கத்தன்மையே ஆகும். மேலும் படைப்பு திறன், தொடர்ந்து தவம் செய்தால் பெரும்பாலான மூளை சிற்றறைகள் இயக்கத்திற்கு வருகின்றன. அதன் காரணமாக மனிதனின் படைப்பு திறனும் அதிகரிக்கின்றது. மனிதனுடைய வாழ்வு தன்னை அறியும், அதாவது இறைநிலையை உணர்தல் பயணமாகும். ஆங்கிலத்திலேயே ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் டு செல்ஃப் ரியலைசேஷன், ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன் என்று சொல்லலாம். கடவுளை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணம்தான் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் ஆக இருக்க வேண்டும். இறைநிலையை உணர்தல் வாழ்வின் நோக்கத்தை அடைய தவம் ஏற்றுவது மிக இன்றியமையாதது.
விளைவுப்பதிகளை நீக்கி தூய்மையை செய்வதற்கு தவமும் அறமும் உதவுகின்றன. மேலும் புலன்கள் மீது வெளியில் அலையும் மனதின் அலையை குறைக்க தவம் இன்றியமையாதது. தவத்திற்கு தேவையான பொருள் ஒன்று இருக்க வேண்டும். தவத்திற்கு உகந்த பொருள் எது, தவம் என்றால் என்ன என்று சரியாக அறிந்து கொண்டால் மட்டுமே அதன் சிறந்த பொருளை உறுதி செய்ய முடியும். தவத்தை ஆற்றுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று வேதாந்திர மகரிஷியிடம் கேட்டபோது, ஒரு மனிதனுக்கு உடலும் உயிரும் இருந்தால் போதும், தவத்தை ஏற்று செய்து வரலாம் என்றார். இறைநிலையின் நுண்பகுதியான உயிரின் மீது தவம் தொடங்கி தவத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல மனம் படிப்படியாக இறைநிலையோடு இணைந்து விடுகிறது. உயிரின் இயக்கத்தை கழித்து விட்டால் அசைவற்ற நிலையே இறைநிலை. தவம் செய்கின்ற போது எவ்வளவு ஆழ்ந்த நிலையில் மனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மன அலைச்சூழல் விரைவு குறைந்து கொண்டே இருக்கிறது. நானே தவம் புரிந்தேன், நானே களிப்படைந்தேன், தேனே எனும் அமுதும் தேக்கம் உண்டேன், ஊனே ஒளி விளங்க பெற்றேன் உடையான் எனைத்தான் அழில் விளங்க தூக்கி அணைத்தான் என்று பாடியிருக்காங்க. தானம் வேள்வி தவம் கல்வி யாவும் தரணி மீது நிலை பெற செய்வேன் என்று மகாகவி பாரதியாரும் தவத்தோட பெருமைகளை சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, செய்க தவம் தன்னெஞ்சி தவம் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் அடையலாம். வையகத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்வது இயல்பு என்று தவத்தின் மேன்மையை போற்று பாடுகின்றார். எனவே தவம் செய்து அனைத்து வளத்தையும் பெறுவோம் என்று கூறி நற்சிந்தனையை முடிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.